இந்த சஷ்டி விரதமே குழந்தைக்காகத்தான். சட்டியில இருந்தால் அகப்பையில வருமா. அதாவது சட்டியில குழம்பு இருந்தா தான், அகப்பைன்னா கரண்டி, கரண்டி போட்டு சொன்னாலும் இருந்தா தானே வரும். அது அல்ல அர்த்தம். சஷ்டியிலே விரதம் இருந்தால் அகப்பையிலே கருப்பையிலே குழந்தை பிறக்கும். சஷ்டி விரதம் ரொம்ப எப்படி இருக்கணும், குழந்தை இல்லாதவங்க இருக்கணும்னா எப்படின்னா, எங்க வீட்டில் என் சகோதரி சஷ்டி விரதம் இருந்துதான் 90 நாட்கள் தங்க முடியாது இந்த கருப்பைன்னு சொல்லி 8 குழந்தை 88 நாள்லயே அபாஷன் ஆனதுல 9வது குழந்தை வயிற்றுல செத்து போக அவ 10வதுக்கு சஷ்டி விரதம் இருந்தா. குழந்தைக்கு பால் ஊட்டுவாங்களே சங்கு பாலோடைமோ, அந்த பாலோடையில பாலை வச்சு முருகன் படத்துக்கு முன்னால வச்சு வணங்கணும். உப்பு போட்டு அன்னைக்கு சாப்பிடக்கூடாது. 6 நாள் இல்லைனாலும் அந்த கந்தர் சஷ்டி அன்னைக்கு உப்பு போட்டு சாப்பிடக்கூடாது. இது வருஷம் முழுக்க ஒவ்வொரு மாதமும் வருகிற சஷ்டியில புருஷன் பெண்டாட்டி 2 பேரும் இருந்து மாலையில அந்த பாலை மட்டும்தான் 2 பேரும் அன்னைக்கு குடிக்கணும், வேற எந்த ஆகாரமும் கிடையாது. அந்த சங்க யாராவது ஒரு குழந்தைக்கு கொடுத்துடுறோம், கொண்டு வந்து விடுவான் ஜாதி பார்க்காம. யாராவது ஒரு குழந்தை வீட்டுக்கு வரும். 11 சங்கு கொடுத்துட்டோம், 12வது சங்குக்கு ஆள் இல்லை. யார் வீட்டில் குழந்தை பிறந்தோ தேடி தேடி கொடுத்தோம், 12வதுக்கு ஆள் இல்லை. என்னடா பண்றதுன்னு இன்னைக்கு காலையில இருந்து யோசனை பண்ணிட்டு இருக்கோம். யாரோ ஒரு பொண்ணு அந்த இன்னொரு வீட்டில் குடியிருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு அவங்க அண்ணா குழந்தைய எடுத்துக்கிட்டு வந்தா. அதுக்கு ஒரு வயசு இருக்கும். ரொம்ப காலையில இருந்து பேசிக்கிட்டு அந்த குழந்தை கத்துன்னு கத்துது. டம்ளர்ல பால் கொடுத்தாலும் குடிக்க மாட்டேங்குது, ஃபீடிங் பாட்டிலும் குடிக்க மாட்டேங்குது. ஏமானா அவன் சங்குல கொடுத்தா தான் குடிப்பான். அங்க யார் வீட்லயும் சின்ன குழந்தை இல்லை, சங்கே இல்லை, பாலடையே இல்லை. இவ பூஜையில வச்சிருக்கா. அந்த 12வது சங்கை யாருக்கு கொடுக்கறது நாங்க தவிச்சுக்கிட்டு இருந்த போது முன்ன பின்ன தெரியாத யாரோ ஒரு குழந்தைய அனுப்பி அது சங்கத்தவர குடிக்காதுன்னு வச்சு இந்த சங்கம் எடுத்து கொடுத்தோம். அது குடிச்சிட்டு கொண்டு போச்சு. அதுல அவளுக்கு 90 நாள் தாங்காத கற்பையில ஆணொன்னு பெண்ணொன்னு அடைச்சு 2 குழந்தை பிறகு. உங்க திருப்பூர்லயே அந்த பையன் என்ஜினியரா வேலை செஞ்சான். அப்பாவுக்கு தெரியும். ஏன் சொல்கிறேன் என்றால், சஷ்டியிலே விரதம் இருந்தால் அவனை முழுமையாக நம்பி செய்ய வேண்டிய முறைப்படி இருந்தால் குழந்தை பிறக்கும். அதான் ஒரே சஷ்டி விரதம் முருக வழிபாடு மாங்கல்யத்தை காக்கும், ஒரே சஷ்டி விரதம் குழந்தையையும் கொடுக்கும், ஒரே முருகனுடைய வழிபாடு ஞானத்தையும் கொடுக்கும். இத்தனையும் கிடைக்கும் போது என்ன கஷ்டம் நமக்கு. அதனாலதான் அருணகிரிநாதர் சொல்வார், முருகா என்பது ஒரு பெயர் அல்ல.